அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வேசோமெடிடெக் EECP ஹீலியோ ஹார்ட் EECP சென்டர் இந்த வீடியோவில் ஒரு இருதய நிபுணர் ஒரு இருதய நோயாளியை எப்படி சிகிச்சை கொடுக்குறாருன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி சொன்னவொடனே எல்லாரும் பயந்துடுறாங்க. எப்படி ஒரு சிகிச்சை முறையை பற்றி நமக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இரத்த குழாயில் இருக்க அடைப்புக்கான சிகிச்சை முறையை ஈஸியாக ஒரு பேஷண்ட்டுக்கு புரிய வைக்கலாம். ஸோ இதை எப்படி புரிய வைக்கணும்னா ஒரு இலஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இலஸ்ட்ரேஷன் நீங்கள் காட்டுறேன் நான். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இது என்னன்னா ஒரு குதிரை ஒரு வண்டியை ஒரு ஸ்டீப் ஹில் அதில் இழுத்துட்டு போகுது. இவ்வளோதான். இதுதான் உங்களோட ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்லைடுன்னு சொல்லலாம், இல்லஸ்ட்ரேஷன், ஒரு ஃபிகர்னு சொல்லலாம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த ஹார்ஸ் தான் உங்கள் இருதயம். இந்த இருதயம் என்ன பண்ணுதுன்னா அந்த லோடு, அந்த காட்டோட லோடை இழுத்துட்டு அந்த ஸ்டீப் ஹில்ல கொண்டு போகுது. இப்போ இதை எப்படி பார்க்கணும்னா உங்கள் குதிரை, அதாவது உங்கள் ஹார்ட் ஈஸியாக இந்த வேலையை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளாக சொல்லிடலாம். அந்த ஸ்டீப்பில் கொண்டு போகாதீங்க, எங்கேயாவது சமமான பகுதியில் கொண்டு போனீங்கன்னா ஹார்ஸ் ரொம்ப ஈஸியாக இழுக்கும். அதே நேரத்தில் அந்த காட்டில் நிறைய வெயிட்டை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ஹார்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்டீப்பாகவும் இல்லை, அந்த காட்டில் வெயிட்டும் இல்லை. அப்போது அந்த காட்டை ஈஸியாக புல் பண்ணிவிட்டு அந்த ஹார்ஸ் போயிடும். அதே தான் உங்கள் இதயமும். ஸோ இந்த ஹார்ஸை இதயமாக நினச்சிக்கோங்க. அப்போ அந்த ஸ்டீப் எதுன்னா உங்கள் ரத்த குழாயில் இருக்க அந்த ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் இருதயம் துடிக்கும் போது என்ன செய்யுது? ரத்த ஓட்டத்தை உங்கள் உடலில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும், செல்லுகளுக்கும், தசைகளுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இதயம் துடிக்கும் போது அந்த ரத்த ஓட்டத்தை அவங்களோட ரத்த குழாயில் ஒரு ப்ரெஷரோட அழுத்துகிறது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ரத்த குழாய் அந்த ஃப்ளோ ரெசிஸ்ட் பண்ணுது. இதுதான் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் வெசல்ஸ் நல்லா ஒரு எலாஸ்டிக் டியூப் மாதிரி இருந்தால் உங்கள் ஹார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக அந்த ரத்த ஓட்டத்தை புஷ் பண்ணி கொண்டு போயிடும் எல்லா செல்களுக்கும். ஆனால் அதே வெசல் ஸ்டிஃபாக இருந்ததுன்னா, இதைத்தான் ஸ்டீப்பான்னு சொன்னோம்ல அந்த இல்லஸ்ட்ரேஷனில், அதை தான் மீன் பண்ணுறோம். அப்போ அந்த வெசல்ஸ் ஸ்டிஃபாக இருந்தால் என்ன ஆகும்னா இந்த ரத்த ஓட்டத்தை ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ ரெசிஸ்ட் பண்ணும்போது ஹார்ட் ஸ்ட்ராங்காக புஷ் பண்ணும். அப்போ அந்த ஹார்ட் ஸ்ட்ராங்காக புஷ் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகும். சேம் வே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை அந்த ஸ்டீப்புக்கு அதிகமாக அந்த வெயிட்டை இழுக்கிறதுக்கு கஷ்டப்படும். அதே தான் இங்கேயும். அப்போது அந்த கஷ்டப்பட ஹார்ட் சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகும். இதுதான் அந்த ஸ்டீப்புக்கும் ரத்த குழாயில் இருக்க ஸ்டிஃப்னஸ்க்கும் உள்ள அந்த வித்தியாசம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா அந்த லோடு ரொம்ப ஈஸி. அந்த லோடை எடுத்துட்டாலே ஹார்ஸ் ஈஸியாக புல் பண்ணும். இதுதான் உங்களோட ப்ரீ லோடுன்னு சொல்லுவோம். உங்கள் இதயத்துக்கு எவ்வளோ ரத்தம் வருகின்றது என்பதை குறிப்பது. இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் செய்யும் போது அந்த லோடு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது. ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த வெசலோட ஸ்டிஃப்னஸும் அந்த லோடும் உங்களுக்கு டெஃபினட்டாக குறையும். ஸோ இப்போ அந்த வண்டி வேகமாக போகணும்னா அந்த லோடை எடுத்துருங்க, ஸ்டீஃபை எடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் ஹார்ட் ஈஸியாக பம்ப் பண்ணணும்னா அந்த வெசலோட ஸ்டிஃப்னஸ் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ அந்த வெசல் ஸ்டிஃப்னஸ் ஏன் வருது அப்படின்னீங்கன்னா உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர், உங்கள் சுகர், உங்கள் ப்ரெஷர், உங்கள் கொலஸ்ட்ரால், உங்களோட ஒபிசிட்டி, லேக் ஆஃப் ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, இது ஸ்மோக்கிங், இது எல்லாமே தான் அந்த ஸ்டிஃப்னஸை அதிகப்படுத்துது. ஸோ அந்த ஸ்டிஃப்னஸை அதிகப்படுத்துவதற்கான இந்த காரணங்கள்லாம் எடுத்துட்டாலே உங்கள் வெசல் ஹெல்த்தியாக இருக்கும். அப்போது ஈஸியாக ஹார்ட் அந்த ரத்த ஓட்டத்தை அந்த எல்லா ரத்த குழாய்களுக்கும் ஈஸியாக எடுத்து செல்ல முடியும். இது ரெண்டுத்தையும் பார்க்கறது தான் சிகிச்சை முறை. ஸோ உங்கள் இதயத்தில் ரத்த குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா அதை ஓப்பன் செய்யக்கூடிய சிகிச்சை முறை தான் ஸ்டென்ட்டும் பைபாஸ். ஆனால் அது மட்டும் பத்தாது. உங்கள் ரத்த குழாய்கள் ஸ்டிஃப் ஆகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய மருந்து, மாத்திரைகள், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இவை எல்லாத்தையும் செய்யும் பொழுதுதான் உங்களோட இருதய நோய்க்கான சிறப்பான சிகிச்சை முறை கிடைக்கின்றது. அப்போ ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தணும், அதே நேரத்தில் இந்த ஸ்டிஃப்னஸையும் குறைக்கணும். இது ரெண்டுத்தையும் ஒரே சிகிச்சை முறை மூலம் கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த சிகிச்சை முறை தான் என்ஹான்ஸ் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், EECP சிகிச்சை முறையாகும்.